கிறிஸ்துவுக்குள் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, வெளிப்படுத்தின விசேஷம் பரலோகத்தின் சில காட்சிகள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை, பூமியின் ராஜ்யங்களுடைய வரலாற்றினுடைய முடிவுகள், இவைகளை வெளிப்படுத்துவது தான் வெளிப்படுத்தின விசேஷம். இதனுடைய ஆசிரியர் அப்போஸ்தலனாகிய யோவான் பத்மத்துவில் சிறை கைதியாக இருக்கும் பொழுது கிரேக்க மொழியிலே எழுதப்பட்டது. பெரும்பாலும் அடையாள மொழிகளிலே எழுதப்பட்ட இந்த புத்தகம் மதிப்பிற்குரிய டாக்டர் ரெவரண்ட் பால்ராஜ் அதிசயமணி அவர்கள் மூலமாக நமக்கு டிராஸ்டிவின் மக்களுக்கு இது போதிக்கப்படுகிறது. தெய்வ மனிதர், தெய்வனால் பரிசுத்த ஆவியானவரால் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற இவர்கள் கருக்கலான சத்தியங்களையும் ஆழமான உண்மைகளையும் மறைவான மறைப்பொருட்களையும் வெளிப்படுத்தி நமக்கு சொல்லி புரியக்கூடிய நல்ல தெய்வ மனிதர். தொடர்ந்து பாருங்கள். கர்த்தர் அன்பு பால்ராஜ் அவர்களை வல்லமையாய் பயன்படுத்தி வருகிறார். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் மீண்டுமாக உங்களுக்கு அணுகையில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்நாளிலும் உங்கள் மத்தியில் வந்து உறவு கொள்ளவும் ஆண்டவருடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளவும் தருணம் கொடுத்து ஆண்டவரை துதிப்பதோடு உங்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து செய்திகளை படித்து தியானித்து வருகிறோம். குறிப்பாக ஒரு வசனத்தின் அடிப்படையிலே அதில் ஒரு வார்த்தையை எடுத்துக்கொண்டு வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் எடுங்கள். வேதம் உங்களுடைய கையிலே, மடியிலே, மேஜையிலே இருக்க வேண்டும். நான் வசனங்களை வாசிக்கும் பொழுதெல்லாம் என்னை நீங்கள் பின்தொடர வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான் என்று ஆண்டவர் திருவுளம் பெற்றுவதாக நாம் பார்க்கிறோம். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என்னுடைய பிள்ளையாயிருப்பான், அல்லது பையனாயிருப்பான், அல்லது புத்திரனாயிருப்பான், என் மகனாயிருப்பான் என்று ஆண்டவர் சொல்லாமல் தம்முடைய சொந்த குமாரனுக்கு கொடுக்கக்கூடிய சரி சமமான தகுதியை ஆண்டவர் தருவதாக நாம் பார்க்கிறோம். எப்படி? அவன் என்னுடைய குமாரனாக இருப்பான் என்று சொல்வதாக நாம் பார்க்கிறோம். நீங்கள் ஜெயங்கொள்வீர்கள் என்றால் நீங்கள் தேவனுடைய குமாரர்கள், குமாரிகள். நான் ஜெயங்கொள்வேன் என்றால் நான் தேவனுடைய குமாரன். இயேசுவானவருக்கு கொடுக்கக்கூடிய அதே மதிப்பையும் அதே அருகதையையும் அதே தகுதியையும் அதே உரிமையையும் ஆண்டவர் வழங்குவதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். நீங்கள் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே. தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. கிறிஸ்துவுடனே கூட மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும் என்று சொல்லி ரோமர் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதலாக நாம் பார்க்கிறோம். ஆக தேவனுடைய பிள்ளைகள் இயேசுவானவருடைய உரிமைகளை பெற்றவர்கள் என்ற கருத்தை இந்த வசனத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம். மீண்டும் அந்த வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 21:7. ஜெயங்கொள்ளுகிறவன், வெற்றி கொள்ளுகிறவன், நாட் ஜஸ்ட் விக்டோரியஸ் பட் ஓவர்கம்மர். ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான் என்று ஆண்டவர் திருவுளம் பெற்றுவதாக வேதத்தில் என்ன வாசிக்கிறோம். சின்ன ஆசியாவுக்கு ஆவியானவர் எழுதிய கடிதங்கள், அவற்றை குறித்து கடந்த தடவை நாம் சந்தித்த பொழுது சிந்தித்தோம். மொத்தம் 7 கடிதங்கள் அல்லவா? அவற்றிலே 5 கடிதங்களை இதுவரை பார்க்கிறோம். ஏனென்றால் ஒவ்வொரு கடிதத்திலும் ஒவ்வொரு நிருபத்திலும் அந்தந்த சபையில் உள்ள ஜெயங்கொள்ளுகிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய பாராட்டுகள், பரிசில்கள், பாக்கியங்கள் அவற்றை குறித்து நாம் வரிசையாக சிந்தித்தோம். முதலாவதாக எபேசு சபை ஜெயங்கொள்ளுகிறவர்களுக்கு ஜீவ விருட்சத்தின் கனி என்று சொல்லி ஆண்டவர் பரிசளிக்கிறார். இரண்டாவதாக சிமர்ரா சபை ஜெயங்கொள்ளுகிறவர்களுக்கு நிச்சயமாக 2ஆம் மரணம் இல்லை என்று சொல்லி அவர்களுக்கு வாக்குறுதி கொடுத்து ஜீவ கிரீடத்தையும் பரிசளிப்பதாக பார்க்கிறோம். மூன்றாவதாக பெர்கபு சபை, அந்த சபை மனம் திரும்பி ஜெயங்கொள்ளும் என்றால் அந்த சபைக்குரியவர்களுக்கு ஆண்டவர் மறைவான மன்னாவை, வெண்மையான குறிக்கல்லை, அது மட்டுமல்ல புதிய நாமத்தை வழங்குவதாக வேதத்தில் வாசிக்கிறோம். தியத்தீர சபை மனம் திரும்பவிட்டால் கட்டில் கிடையாக்குவேன், அவளையும் அவள் பிள்ளைகளையும் அவரை பின்பற்றுகிறவர்களையும் கொல்லுவேன் என்று ஆண்டவர் சொல்லிவிட்டு, ஆனால் ஜெயங்கொள்ளுகிறவர்கள் அவர்களை குறித்து சொல்லும் பொழுது அதிகாரத்தை கொடுப்பேன், ஆளுகையை கொடுப்பேன், ஆண்டவரை கொடுப்பேன் என்று அருள் செய்வதாக வேதத்திலே வாசிக்கிறோம். கடைசியாக சர்தை சபை குறித்து நாம் சிந்தித்தோம். இன்னும் சிந்திப்பதற்கு 2 சபைகள் இருக்கின்றன. சர்தை சபை
தூங்கு மூஞ்சி சபை, உயிருள்ளவன் என்று சொல்லியும் செத்தவனாக இருக்கக்கூடிய ஒரு சபை, நடைப்பணம் என்று சொல்லலாம். அந்த சபை விழித்து கொண்டு ஜெயங்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் புத்தி சொல்வதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஜெயங்கொள்ளுகிறவர்களுக்கு வெண் வஸ்திரம் கொடுக்கப்படும், ஜீவ புஸ்தகத்திலே அவருடைய பெயர் நிலைத்திருக்கும், பிதாவுக்கு முன்பாகவும் தூதர்களுக்கு முன்பாகவும் அவர்கள் நாமம், எவர்கள் நாமம், ஜெயங்கொள்ளுகிறவர்களுடைய நாமங்கள் அறிக்கை செய்யப்படும் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். இன்றைக்கு 6வது சபை பிலடெல்பியா சபை, ஆங்கிலத்திலே பிலடெல்பியா, கிரேக்க மொழியிலே பிலியா என்றால் சிநேகம் என்ற அர்த்தம், டெல்பியா என்றால் சகோதரர் என்ற அர்த்தம், பிலடெல்பியா என்றால் பிலடெல்பியா என்றால் பிரதர்லி லவ், சகோதர சிநேகம் என்பது பொருளாகும். சகோதர சிநேகத்திலே சிறந்து விளங்கக்கூடிய திருச்சபை பிலடெல்பியா சபை. அதனுடைய கிரியைகள், அவர்களுக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் ஆண்டவரை மறுதலியாதது, ஆண்டவருடைய வசனத்தை கை கொள்ளுதல், இப்படிப்பட்ட பல சிறப்புகள் அவர்களிடத்தில் இருந்ததாக நாம் பார்க்கிறோம். அவர்களுக்கு ஜெயங்கொள்கிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய பலாபலன்களையும் நாம் பார்க்கிறோம். 12ஆம் வசனம், வெளிப்படுத்தும் விசேஷம் 3:12, ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், அதினின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. தேவனுடைய ஆலயம் பரலோக ராஜ்யம், பரலோகம் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும், என் தேவனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும், என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன் என்று சொல்லி பற்பல பரிசுகளை கொடுக்கக்கூடிய பாக்கியவான்களாக ஜெயங்கொள்ளுகிறவர்கள் விளங்குவதாக வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். கொஞ்சம் பலன் இருந்தும் ஆண்டவர் மறுதலியாத ஒரு வாழ்க்கை, ஆண்டவருடைய வசனத்தை கை கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை, சீரிய பரிசுகள். என்னென்ன பரிசுகள்? முதலாவதாக பரிசுகள் திறந்த வாசல், இரண்டாவது சிறந்த சபை என்று சொல்லக்கூடிய பாராட்டு, பகைவர்கள் உன்னிடத்தில் வந்து பணிந்து கொள்ளுவார்கள் என்று சொல்லக்கூடிய ஆசீர்வாதம், ஆண்டவர் கொடுக்கக்கூடிய பாதுகாப்பு, அது மட்டுமல்ல ஆலயத்திலே தூணாக மாறக்கூடிய ஒரு அழகு, அது மட்டுமல்ல பற்றி கொள்ள வேண்டிய கிரீடம், ஆண்டவர் கொடுக்கக்கூடிய கிரீடம், அதற்கு பிறகு அசைக்கப்படாத ஒரு வாழ்க்கை, இன்னும் ஆண்டவர் அருளக்கூடிய புதிய புதிய நாமங்கள், தேவநாமம், எருசலேம் நாமம், அது மட்டுமல்ல புதிய நாமம். இதெல்லாம் அந்த திருச்சபைகளை ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இன்னும் ஒரு சபை உண்டு, லவோதிக்கியா சபை. லவோதிக்கியா சபை ஒரு பரிதாபமான சபை. அந்த சபையிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் இருக்கிறார்களா? அப்படி என்றால் சீரிய பரிசுகளை நான் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் ஆசைப்படுவதாக, திருவுளம் பெற்றுவதாக வேதத்திலே வாசிக்கிறோம். 14ஆம் வசனம் பாருங்கள், வெளிப்படுத்தும் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் என்ன சொல்கிறது? லவோதிக்கியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியம் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாயிருக்கிற ஆமென் என்பவர் சொல்லுகிறதாவது. 3 வார்த்தைகள், ஏறக்குறைய ஒரே அர்த்தம். என்னவெல்லாம்? உண்மை, சத்தியம், ஆமென் என்பவர் சொல்லுகிறதாவது. அது யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உண்மையுள்ளவர், பொய்யுரையாத தேவன், உண்மையுள்ளவர், சத்தியம் உள்ளவர், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், ஆமீன் என்கிறவர் சொல்லுகிறதாவது. ஒரு ஜெபத்துக்கு கடைசியில் ஆமீன் என்று சொல்லும் பொழுது இயேசுவானவர் அந்த ஜெபத்திற்கு ஆமீன் என்று தம்முடைய பெயரை கையெழுத்தாக போடுகிறார் என்று சொல்லி அர்த்தமாம். ஆமீன் இஸ் a signature of Jesus to every prayer. ஒவ்வொரு ஜெபத்துக்கும் ஆண்டவர் போடக்கூடிய கையெழுத்து ஆமீன். உங்கள் ஜெபத்துக்கு ஆமீன் என்று சொல்லி கடைசி வார்த்தையாக இயேசு கிறிஸ்து கையெழுத்து போட்டு விட்டார் என்றால் அந்த ஜெபம் பலிக்குமா பலிக்காதா? நிச்சயமாக பலிக்கும் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இந்த சபை குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் பாரப்படுவதாக பார்க்கிறோம். 15ஆம் வசனம் முதல் பாருங்கள். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நல்ல கிரியை அல்ல, பொல்லாத கிரியைகள், துர்க்கிரியைகள். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாயை நின்ற வாந்தி பண்ணி போடுவேன். லவோதிக்கியா சபையே, யூ ஆர் அ வாமிட், நீ ஒரு வாந்தி என்று ஆண்டவர் குறிப்பிடுவதாக பார்க்கிறோம். மாய்மாலமான ஒரு சபை இருக்குன்னு சொல்றாங்க, ஆனா இல்ல. எப்படி? 17 முதல் பாருங்க. நீ நிர்பாக்கியம் உள்ளவன், பரிதபிக்கப்படத்தக்கவன், தரித்திரன், குருடன், நிர்வாணி, ஐஸ்வர்யவன் என்றும் திரவிய சம்பன் என்றும்
எனக்கு ஒரு குறைவுமில்லை என்றும் சொல்லுகிறபடியால் நான் நீ ஐஸ்வர்யவனாகும்படிக்கு நெருப்பிலே புடமிட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண்வஸ்திரங்களையும் என்னிடத்தில் வாங்கிக் கொள்ளவும், நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும், கலிக்கம்னா மருந்து, வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். 19 நான் நேசிக்கிறவர்களே இவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். இப்பொழுது கடிந்து கொள்கிறேனே, என்ன காரணம்? உன்னை நேசிக்கிறேன். நான் நேசிக்கிறவன் எவனோ அவனை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்பு என் ஆண்டவர் சொல்லிவிட்டு, இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். வெளியே வந்தாச்சு போலுக்க, இருதயத்தை விட்டு, திருச்சபையை விட்டு. 20 வசனம், இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். 21 நான் ஜெயங்கொண்டு, ஆண்டவர் ஜெயங்கொண்டவர். பிசாசின் மேலே, மாம்சத்தின் மேலே, உலகத்தின் மேலே, பகையின் மேலே ஜெயங்கொண்டவர். நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றால் அர்த்தம் என்ன? உலகம் என்னால் தோற்கடிக்கப்பட்டது என்று அர்த்தம். உலகம் என்றால் என்ன? உலகத்தில் உள்ளவர்கள், உலகத்தில் உள்ளவைகள், அவற்றை நான் தோற்கடித்தேன், நான் ஜெயங்கொண்டேன். அப்படின்னா தோற்கடிக்கப்பட்டவைகளை குறித்து நீ அஞ்ச வேண்டாம், துவள வேண்டாம், துவண்டு போக வேண்டாம். ஏனென்றால் நான் ஜெயங்கொண்டவர், என்னை பற்றிக்கொள், என்னுடைய வெற்றியிலே உனக்கு பங்குண்டு என்று சொல்லி ஆண்டவர் திருவளம் பெற்றுகிறார். 21 நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ? நீங்க தானே ஜெயங்கொள்ளுவீங்களே கட்டாயமாக. ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படி அருள் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் திருவளம் பெற்றுவதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். சரி, ஆண்டவருடைய சிங்காசனம், அதில் எத்தனை பேர் இருக்காங்க? ஒருத்தரா? சிருஷ்டிகர் மட்டுமா? தேவகுமாரனும் இருக்கிறாரா? அப்படின்னா 2 பேர் அல்லவா? அப்படின்னா 2 பேர் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ளலாம். ஆனால் 3 பேர் இருக்காங்களே, 3 பேர் இருக்காங்க. பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர். எங்கே? 22ஆம் அதிகாரம் பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 1 வசனம். திரித்துவ தேவன் உட்கார்ந்திருக்கக்கூடிய ஒரு காட்சி. அந்த வசனத்தை வாசித்து விட்டு நான் 3 கேள்விகள் கேட்பேன். ஒவ்வொரு கேள்விகளுக்கும் நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். சரியா? ஐயா பதில் சொல்லிடலாம் ஐயா, ஆனால் சொல்றது உங்களுக்கு கேட்குமா ஐயா? கேட்கும். சொல்லி பாருங்களேன். 22ஆம் அதிகாரம் 1 வசனம். பின்பு பளிங்கை போல தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோமே. சரி, அப்போ 3 பேர் அங்கே இருக்கிறார்கள் என்ன நான் சொன்னேனே. பிதா யாரு? தேவன். குமாரன் யாரு? ஆட்டுக்குட்டியானவர். பரிசுத்தாவியானவர் யாரு? ஜீவ தண்ணீருள்ள சுத்தமான நதி என்று வாசிக்கிறோம். பரிசுத்தாவியானவர் வேதத்திலே பல்வேறு சின்னங்களாக விளக்கப்படுவதாக நாம் அறிந்திருக்கிறோம். பல்வேறு சின்னங்கள்னா சிம்பல்ஸ் ஆஃப் த ஸ்பிரிட், ஆவியானவரை குறிப்பிடக்கூடிய அடையாள சின்னங்கள். எண்ணெய், நதி, காற்று, தண்ணீர், புறா, ஆடை, அக்கினி என்று பலவிதமான சின்னங்களிலே ஆண்டவர் அழைக்கப்படுவதாக சொல்லப்படுவதாக வேதத்திலே வாசிக்கிறோம். அந்த அடையாள சின்னங்களிலே ஒன்று நதி, ஜீவ தண்ணீருள்ள நதி. பஸ்கா பண்டிகையின் கடைசி நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேதவாக்கிய சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதி புறப்பட்டு போகும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து, பரிசுத்தாவியானவர் ஆவியை குறித்து அப்படி சொன்னார். யோவான் 7ஆம் அதிகாரம் 37, 38, 39 அவற்றைத்தான் நான் உங்களுக்கு சொன்னேன். சரியா? அப்போ இங்கே பாருங்க, மீண்டும் 22ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 22:1. பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீருள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். 3 பேர், பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர். 3 பேர் தானே இருக்காங்க. ஆனால் இன்னொரு ஆளும் அந்த சிங்காசனத்தில் பங்கெடுக்க வருகிறதே யாரு? மனம் திரும்புகிறவர்கள்,
ரட்சிக்கப்படுகிறவர்கள், ஜீவ புஸ்தகத்திலே பெயர் எழுதப்படுகிறவர்கள் 4 பேர் ஐயா. பாருங்களா, 20ஆம் வசனம். 20ஆம் வசனம், இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். சரி, 21, ஜெயங்கொள்கிறவன். நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தின் மேல் அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ, அது நீங்க, ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். 4 பேர் ஒரே சிங்காசனத்திலே அமர்வதாக நாம் வேதத்திலே நாம் தெளிவாக வாசிக்கிறோமே. ஏராளமான சிறப்புகள். யாருக்கு? மனம் திரும்புகிறவர்களுக்கு, ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு, ஜெயங்கொள்ளுகிறவர்களுக்கு என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக போதிப்பதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இன்னும் சில ஆட்களை குறித்து வேதத்திலே பார்க்க இருக்கிறோம். இன்னும் சில ஆட்கள் ஜெயங்கொள்ளுகிறவர்கள் எபேசு சபையிலே, சிம்னா சபையிலே, பெர்கமு சபையிலே, தியத்தீரா சபையிலே, சர்தை சபையிலே, பிலதெல்பியா சபையிலே, லவோதிக்கா சபையிலே. இன்னும் யார் என்று பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து 8ஆவதாக, முதல்ல எபேசு, 2வது சிமிர்னா, 3வது பெர்கமு, 4வதாக தியத்தீரா, 5வதாக சர்தை, 6வதாக பிலதெல்பியா, 7வதாக லவோதிக்கியா, 8வதாக ஜெயங்கொள்ளுகிறவர் யார்? இயேசுவானவர் என்று சொல்லி 5ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேருமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயங்கொண்டிருக்கிறார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவராகிய தேவன், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நம்முடைய அன்புள்ள தெய்வம் இயேசு கிறிஸ்து புஸ்தகங்களை திறக்கவும் முத்திரைகளை உடைக்கவும் பார்க்கவும் பலரிடத்தில் காட்டவும் ஜெயங்கொண்டிருக்கிறார். என்னென்ன காரணம்? அவர் ஜெயங்கொள்வதற்கு என்னென்ன காரணங்கள் என்று நாம் பார்க்கும் பொழுது, அவர் முதலாவதாக 5ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, அவர் யூதா கோத்திரத்து சிங்கம், காட்டு ராஜா, யூதா கோத்திரத்தின் சிங்கம், வல்லமையுள்ள மிருகம், யூதா கோத்திரத்து சிங்கம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெயிக்கிறவர். பாவத்தை, உலகத்தை, மாம்சத்தை, பிசாசை ஜெயிக்கிறவர். இதோ நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்கிறார். அப்படின்னா உலகமெல்லாம் அவரால் தோற்கடிக்கப்பட்டவை என்பது பொருளாகும். ஆக யூதா கோத்திரத்தின் சிங்கம். 2வதாக தாவீதின் வேருமானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீதின் வேர், தாவீதின் வம்சம், தாவீதின் சந்ததி என்று சொல்லி அவரை குறித்து பார்க்கிறோம். தாம் தாவீதின் குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு இயேசுவானவர் வெட்கப்படவில்லை. ஏனையா வெட்கப்பட வேண்டும்? தாவீது விபசாரத்தில் விழுந்தவன், பல விபசாரங்களை செய்தவன், 9 மனைவிகள், 700 மறுமனையாட்டிகள். இந்த ஆளுக்கு நான் தான் பிள்ளைன்னு யாராவது சொல்வாங்களா? தான் தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்படுவதற்கு இயேசுவானவர் வெட்கப்படவில்லை. பொருள் என்ன? தாவீதின் குமாரன் என்று இயேசுவானவர் அழைக்கப்பட தம்மை தாமே அர்ப்பணித்திருப்பார் என்றால் அது அவருடைய கிருபை. கிருபையுள்ள ஆண்டவர். யூதா கோத்திரத்து சிங்கம், அது வல்லமை, இது கிருபை. வல்லமையும் கிருபையும் உள்ளவர். முத்திரை உடைத்து பார்க்க வைக்கிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது 8ஆம் 9ஆம் வசனங்களிலே அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்துக்கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து, தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர், ஏனெனில் நீர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர், அடிக்கப்பட்டு, அதனால்தான் வல்லமை. வல்லமை எங்கே? அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். 6ஆம் வசனம் பாருங்கள் மீண்டும். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியானவர் சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியில் நிற்க கண்டேன். அது எது? அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். அடி வாங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய ஆட்டுக்குட்டியானவர், அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். 6ஆம் வசனம் மீண்டும். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி, அடிக்கப்பட்டவர் அல்ல, அடிக்கப்பட்ட வண்ணமாகவே இருக்கிறார். எப்போது இருந்து?
எப்போதிருந்து? உலக தோற்றம் முதலாகவே அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஆட்டுக்குட்டியானவர். 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே அப்படியாக பார்க்கிறோம். மீண்டும் 6ஆம் வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 5:6. அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும், 7 கொம்பு, 7ன்னா எல்லாம் பூரணம், கொம்பு என்றால் அதிகாரம், பூரண அதிகாரம். அந்த பூரண அதிகாரம் எங்கே பொருந்தி இருக்கிறது பாருங்கள். 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாய் இருந்தது. அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளாகும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பூரண அதிகாரம், பூரண அதிகாரம் பொழிந்தள்ளப்படுகிறது. இயேசுவின் மேல் அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் அடி வாங்கக்கூடியவர். அதே வேளையிலே பூரண வல்லமை பொருந்தி இருக்கிறது. 7 பூரணம், கொம்பு அதிகாரம், 7 கொம்புகள் உள்ள ஆட்டுக்குட்டியானவர், பூரண அதிகாரம் பொருந்தி இருக்கக்கூடிய ஆட்டுக்குட்டியானவர். அதற்கு என்ன காரணம்? அடிக்கப்பட்டவர், சிலுவையில் அறையப்பட்டவர். மீண்டும் 9ஆம் வசனம், தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு, உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். காரணம் இருந்தது. ஆட்டுக்குட்டியானவர் அதிகாரம் பெற்று புத்தகத்தின் முத்திரைகளை உடைக்க அவருக்கு அதிகாரம் இருந்தது. என்ன காரணம்? பல காரணங்கள் சொல்லப்படுகின்றனவே. முதலாவதாக அவர் அடிக்கப்பட்டவர், இரண்டாவதாக அவருடைய அருமையான இரத்தத்தினாலே மீட்டுக் கொள்ளுகிறவர், மூன்றாவதாக அரசாள நம்மை ஆக்குகிறவர், நான்காவதாக ஆசாரியர்களாக நம்மை மாற்றினவர், அவருடைய ஆளுகையிலே நமக்கு பங்கு உண்டு. அவருக்காக பாடல் பாடுவதற்கு, துதி பாடல் பாடுவதற்கும் பாத்திரவான்கள். இப்பேற்பட்ட பெருமைகளை, இப்பேற்பட்ட கனங்களை, இப்பேற்பட்ட மகிமையை ஆட்டுக்குட்டியானவர் நமக்கு தரத்தக்கதாக ஜெயங்கொண்டவர் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். இன்னும் தொடர்ந்து பார்க்கும் பொழுது 12ஆம் அதிகாரம் பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம். அங்கேயும் பார்க்கும் பொழுது ஜெயங்கொள்ளுதலை நாம் அங்கேயும் நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதலாக பார்க்கையிலே, 7ஆம் வசனம் முதலாக, வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று, மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோட, வலு சர்ப்பம்னா சாத்தான், யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும், அதாவது பிசாசுகளும், அவனை ஃபாலோ பண்ணினவர்கள், அவனை பின்பற்றினவர்கள் யுத்தம் பண்ணியும் ஜெயங்கொள்ளவில்லை. யார் ஜெயங்கொள்ளவில்லை? பிசாசு ஜெயங்கொள்ளவில்லை. வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணாமற் போயிற்று. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்னும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. எங்க? பூமியிலே. மேலதான் இடமே இல்லையே. இப்ப அவங்களுக்கு அது பூமியிலே விழத்தள்ளப்பட்டது. அதனோடே கூட அதை சேர்ந்த தூதரும், தூதர்கள் பிசாசுகளாக மாறினவர்கள், ஏனென்றால் பிசாசை பின்பற்றியவர்கள், தூதரும் தள்ளப்பட்டார்கள். அப்பொழுது வானத்தில் ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரன் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் பிசாசு தாழ்த்தப்பட்டு போனான். 11 மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தம், ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தாலும் அவனை ஜெயித்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அவனை ஜெயித்தார்கள். மிகாவேலும் அவனை சார்ந்த தேவதூதர்களும் வலு சர்ப்பத்தோடு யுத்தம் பண்ணி ஜெயித்தார்கள், ஜெயங்கொண்டவர்கள் என்று சொல்லி அவர்களை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். முதலாவதாக அவர்கள் தியாகிகள், தங்கள் ஜீவனையும் பாராமல். இரண்டாவதாக தூய இரத்தத்தினாலே ஜெயித்தார்கள். தியாகிகள் ஜெயிக்கிறார்கள். இந்த உலகத்தில் கூட சேர்க்கிறவர்கள் அல்ல, கொடுக்கிறவர்கள் ஜெயம் உள்ளவர்களாக காணப்படுகிறார்கள். எந்த விதமான டென்ஷனும் அவருடைய வாழ்க்கையில இல்லை. வாரி வழங்கக்கூடிய வள்ளல்கள் என்றைக்குமே ஆண்டவருடைய நாமத்தினாலே வல்லமை உள்ளவர்களாக காணப்படுகிறார்கள், தங்கள் ஜீவனையும் பாராமல். இரண்டாவதாக ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம், இயேசுவானுடைய ரத்தம் ஜெயிக்கும் ரத்தம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று எழுதிப்பட்டிருக்கிறோமே, அந்த ரத்தத்தினாலே ஜெயிக்கிறவர்கள். மூன்றாவதாக அவர்களை குறித்து பார்க்கும் பொழுது சாட்சியின் வசனம்,
வசனம் பட்டயம் அல்லவா? தேவனுடைய வசனம் ஆவியின் பட்டயம் ஆயிற்றே. ஆண்டவர் சோதனைகளை வசனத்தின் மூலமாகத்தானே ஜெயித்தார் என்று எழுதியிருக்கிறதே, என்றும் எழுதியிருக்கிறதே, என்று எழுதியிருக்கிறது என்று எழுதப்பட்ட வசனத்தின் மூலமாக 3 சோதனைகளையும் ஆண்டவர் ஜெயித்ததாக மத்தேயு 4 அதிகாரம், லூக்கா 4 அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோமே. 3 காரியங்கள். அங்கே ஜீவனையும் பார்க்காமல் தியாகத்தோடு நின்றவர்கள், தியாகம் ஜெயித்தது, தூய ரத்தம் ஜெயித்தது, தேவ வசனம் ஜெயித்தது என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஜெயமுள்ள கிறிஸ்தவர்களாக நீங்கள் வாழ விரும்புகிறீர்களா? நான் விரும்புகிறேன். அப்படி என்றால் தியாகத்தோடு வாழ்வோம், தூயருடைய இரத்தத்தை சார்ந்து வாழ்வோம். அது மட்டுமல்ல, சாட்சியின் வசனத்தை வைத்து வாழ்வோம். இப்படி வாழ்க்கை நடத்தும் பொழுது வெற்றி வீரர்களாக, ஓவர்கமர்ஸாக, ஜெயங்கொள்கிறவர்களாக இந்த உலகத்திலே நாம் ஜீவிப்போம். அதற்கடுத்தாற் போல 15ஆம் அதிகாரம் பாருங்கள். 15ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கையில் 2ஆம் வசனம் முதலாக நாம் வாசிக்கும் பொழுது, அன்றியும் அக்கினி கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒரு கடலையும் மிருகத்திற்கும் அதன் சொரூபத்திற்கும் அதன் முத்திரைக்கும் அதன் நாமத்தின் இலக்கத்திற்கும் உள்ளாகாமல் ஜெயங்கொண்டவர்கள் தேவ சுரமண்டலங்களை பிடித்துக்கொண்டு அந்த கண்ணாடி கடல் அருகே நிற்கிறதையும் கண்டேன். கண்ணாடி கடல், தண்ணீர் கடல் அல்ல, அக்கினி கடல். காலை வைக்க முடியாது, புகைந்து கொண்டிருக்கக்கூடிய கடல், அக்கினி கடல். தினமும் நான் பரலோகத்துக்கு போகிறேன், ஆண்டவர் என்னை அங்கே உள்ள கண்ணாடி கடலிலே என்னை குளிப்பாட்டி என்னை சுத்திகரித்து அனுப்புகிறார். முட்டாள் பசங்கள், பொய்யர்கள், எத்தனை பொய்யர்கள் கீழே இருந்து மேலே வரை பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அக்கினி கடல், பக்கத்திலே போனாலே பொசுக்கப்படுவீர்கள். அப்படி இருக்கும் பொழுது பொய் சொல்லக்கூடிய டாப் லெவல் ஊழியக்காரர்கள் எத்தனை பேர்கள் மின்னி மறைந்து போனார்கள். அது தண்ணீர் கடல் அல்ல, அது அக்கினி கடல், கண்ணாடி கடல் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மீண்டும் 2ஆம் வசனம், அன்றியும் அக்கினி கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒரு கடலையும் மிருகத்திற்கும் அதன் சொரூபத்திற்கும் அதன் முத்திரைக்கும் அதன் நாமத்திற்கும் இலக்கத்திற்கும் உள்ளாகாமல் ஜெயங்கொள்ளுகிறவர்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அவர்கள் எல்லாரும் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது மோசேயின் பாடலை பாடினார்கள். வெற்றிகரமான பாடல், பார்வோனுக்கு எதிரான பாடல், வெற்றிகரமான பாடல், எகிப்தியரை மேற்கொண்ட பாடல். இரண்டாவதாக ஆட்டுக்குட்டியானவருடைய பாடல். இந்த பாடல்கள் அங்கே பாடப்பட்டன என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஏனென்றால் வெற்றி மிருகத்தின் மேல், அதனுடைய சொரூபத்தின் மேல், அதன் முத்திரையின் மேல், லக்கத்திற்கு உள்ளாகாதவர்கள் மேல் வெற்றி. அப்படிப்பட்டவர்கள் இந்த பாடல்களை எல்லாம் பாடி ஆண்டவரை துதித்ததாக வேதத்திலே நாம் தெளிவாக வாசிக்கிறோம். இனி 17ஆம் அதிகாரம். 17ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். 17ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 17, 14. இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். மீண்டும் ஆட்டுக்குட்டியானவருடைய ஜெயங்கொள்கிறவர் அவர் மட்டுமல்ல, அவருடைய கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்றார். எனவே ஆட்டுக்குட்டியானவரும் அவரோடு இருக்கக்கூடியவர்களும் யார் யார்? அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மை உள்ளவர்கள் ஜெயங்கொள்ளுவார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. ஆக நம்முடைய வாழ்க்கையில கூட எப்பொழுதும் ஆண்டவரோடு சேர்ந்து வாழ்ந்து ஆண்டவரோடு குடியிருந்து இயேசு போதுமே என்று பாடுவது மட்டுமல்லாமல் அவருக்காகவே, அவர் மூலமாகவே, அவருடைய மகிமைக்காகவே நாம் ஜீவித்து வாழும் பொழுது அவரோடு கூட நாமும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாக காணப்படுவோம் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆட்டுக்குட்டியானவரும் அவரோடு கூட இருந்தவர்களும் ஜெயங்கொள்ளுகிறவர்கள் என்று சொல்லி இந்த பகுதியிலே நாம் தெளிவாக வாசிக்கிறோம். கர்த்தரோடு நாம் இசைந்திருக்கும் பொழுது அவருடைய வாக்கு, அவருடைய வரம், அவருடைய வல்லமை எல்லாம் நம்முடைய தேவைக்கு தக்கதாக, தேவ மகிமைக்கு தக்கதாக நமக்கு கொடுக்கப்படுகின்றன. வெற்றி வீரர்களாக இந்த உலகத்திலே வாழ்வோம் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மீண்டும் பழைய நம்முடைய வசனத்திற்கு வருவோமா? 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும், இப்பொழுது சொன்ன அரிய பெரிய பரிசல்கள் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஜெயங்கொள்ளுகிறவர்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இன்னும் நமக்கு ஒரு செய்தி உண்டு. ஜெயம் உள்ளவர்கள், ஜெயங்கொள்ளுகிறவர்கள் என்பதை பற்றி இன்னும் நமக்கு ஒரு செய்தி உண்டு. அந்த செய்திக்காக காத்திருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும், எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சந்நிதியிலே எங்களை வழிநடத்தினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தாவே, ஜெயங்கொள்ளுகிறவர்கள் இந்த பட்டியல் நீண்டு கொண்டே இருந்தாலும் அது எங்களுக்கு நீண்ட ஆயுசையும் நீண்ட வாழ்க்கையையும் நீண்ட பரிசில்களையும் எங்களுக்கு கொடுக்குமே. உம்முடைய மகிமையிலே நாங்களும் பங்கு பெறுவோமே ஆண்டவரே. எனவே கர்த்தாவே, ஜெயங்கொள்ளுகிறவர்களாக இந்த உலகத்தில் வாழத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்யும். கற்ற சத்தியங்களை கருத்தில் கொண்டு மற்றவர்களுக்கும் இந்த சத்தியங்களை நாங்கள் பகிர்ந்தளித்து வெற்றி வீர விசுவாசிகளாக நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு அருள் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.